ராமச்சந்திரரின் ஆக்கமான ஆத்மபோதம். இதை தமிழில் வெண்பாக்களாக வழங்கிய தமிழ் பற்றாளர் தான் ரமண மகரிஷி. இவர் அடிக்கடி பயன்படுத்திய சொற்கள் சத் சித் ஆனந்தம். இது ஆங்கிலத்தில் உண்மை உணர்வு பேரின்பம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவரது போதனைகளை மேற்கத்திய நாடுகளும் ஏற்றுக்கொள்கின்றன. டேவிட் காட்மேனின் கூட்டுப்படி ரமணரின் போதனைகளின் சாராம்சம் என்னவென்றால், சுயம் அல்லது உண்மையான நான் என்பது தனிப்பட்டது அல்லாது அனைத்தையும் உள்ளடக்கிய விழிப்புணர்வு ஆகும். தனது பக்தர்களுடன் பார்வையாளராக அமர்ந்து அறியாமையை நீக்கி சுய விழிப்புணர்வில் நிலைத்திருக்கும் சொற்களை மட்டுமே குறைவாக பயன்படுத்தி மௌனத்தின் மூலம் போதிப்பவராக இருந்து குருவின் தோற்றத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியுடன் இவர் ஒப்பிடப்படுகிறார். மௌனம்தான் உண்மையான உபதேசம். அதுவே சரியான உபதேசமாகும். அது மிகவும் முன்னேறிய மற்றும் தேடுபவருக்கே பொருந்தும். மற்றவர்கள் அதிலிருந்து முழு உத்வேகத்தையும் பெற முடியாது. சுய விசாரணையின் நேரடி பாதையை வெளிப்படுத்தி உலகின் ஆன்மீக மையமான புனித அருணாச்சல மலையின் மகத்தான ஆன்மீக சக்திக்கு மனித குலத்தை விழித்தெழ செய்தவர் ஸ்ரீ ரமணர். சுயம் என்பது எளிமையாக இருத்தல் மட்டுமே. அப்போதுதான் அறியாமைக்கு முடிவு வரும். இது மகானின் தாரக மந்திரம். கற்றறிந்த மற்றும் மறக்கப்பட்ட கருத்துக்களுக்கு அப்பாற்பட்ட அவரது ஆன்மீக அறிவுறுத்தல், நான் எப்போதும் இங்கேயே இருக்கிறேன் என்ற பொன்மொழிகளுக்கு சொந்தக்காரரான ரமணர் என்றால் தூய ஆன்மாவில் மகிழ்ச்சி அடைபவர் என்று பொருள். மேலும் இந்த வார்த்தைக்கு இன்பகரமான மகிழ்ச்சிகரமான என்றும் பொருள் உண்டு. ரமண மகரிஷியின் கீழ் வந்த எவரும் தானாகவே அமைதியையும் சாந்தத்தையும் அனுபவிக்கலாம். உன்னை நீயே அறிந்து கொள், மற்ற அனைத்தும் தானாக உனக்கு தெரியும். தனித்துவமான மற்றும் அழியக்கூடிய பிரபஞ்சம் மற்றும் உடலுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பிரித்து பார். நான் யார் என்று விசாரி. மனதை அமைதிப்படுத்து. ஆன்மா அல்லது ஆன்மாவின் எளிய எண்ணத்தை தவிர மற்ற அனைத்து எண்ணங்களில் இருந்தும் உன்னை விடுவித்துக்கொள். உன் இதயத்தின் அறைகளில் ஆழமாக மூழ்கு. உண்மையான எல்லையற்ற நான் என்பதை கண்டுபிடி. அங்கே என்றென்றும் அமைதியாக ஓய்விடு. பரம ஆன்மாவுடன் ஒன்றிவிடு. இதுவே ஸ்ரீ ரமண மகரிஷியின் தத்துவம் மற்றும் போதனைகளின் சாராம்சம். பார்வையாலேயே பல விளக்கங்களை தந்து மொழி தெரியாதவர்களுக்கும் தீட்சண்யம் வழங்கும் சக்தியை அந்த அருணாச்சலேஸ்வரர் ஸ்ரீ ரமணருக்கு வாரி வழங்கியுள்ளார். வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் மகானை தேடி நேரில் தரித்தவர்கள் மீண்டும் அவரை தரிசிக்க வராத காரணமே அவரை தரிசித்து சென்றவர்களுடன் சூட்சமத்துடன் மகரிஷியே சென்று விடுவதாக நம்பிக்கை. இன்றளவும் இந்திய மக்களுக்கு உலக நாடுகளின் அடியார்களுக்கும் தங்களுக்குள் தரிசித்துக் கொண்டிருக்கும் ஒரே மகானும் ரமண மகரிஷிதான். ரமண மகரிஷி என்ற நம்பிக்கையை ஊற்றியவர்தான் இந்த ஒப்பற்ற பகவான் ரமண மகரிஷி.